வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்கிற தீரன் சின்னமலை காலேஜ் அங்கே வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக இங்கே நம்மளை வந்து யார் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த காலேஜோட பிரின்ஸிபல் மேம் மிஸ்ஸஸ் ரேச்சல் நான்சி ஃபிலிப். இவங்க இந்த காலேஜுக்கு மட்டும் பிரின்ஸிபல் இல்லைங்க, என்னோட பிரின்ஸிபல் மேமும் இவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸுக்கு முன்னாடி இவங்க என்னோட பிரின்ஸிபல் மேமாக இருந்தாங்க. அப்போ நான் திருப்பூர் குமரன் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் காலேஜில் எடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கிளாஸ் தாங்க. அதில் நான் வந்து டெவலப் ஆகிதான் வந்து இப்போ எனக்கு இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் வந்து எடுக்கிறக்காக நம்மளை வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறக்காக இந்த காலேஜுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட பிரின்ஸிபல் மேம் கூட நான் இந்த இடத்துல நடந்து வரதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக நான் நினைக்கிறேங்க. அங்கே நடந்த சில நிகழ்வுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. அது போக நான் கொடுத்த ஸ்பீச்சும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். In welcoming Mrs. Surya Thangaraj, correct, to this auspicious occasion. We are here to inaugurate our entrepreneurial development cell. Entrepreneurial development cell என்னென்னமோ சொல்றாங்கன்னு பார்க்குறீங்களா? சுய தொழில் முனைவோர், கரெக்ட், சுய தொழில் முனைவோர் சங்கம் அதான் ஆரம்பிக்கிறோம். அதை மேடம் தான் இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஐ have great pleasure, very happy to welcome Madam Surya Thangaraj, and she will share her success story with you. அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறதே அவங்க ஸ்டோரி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கேயும் கூட இவங்கள மாதிரி நிறைய ஆண்டர்பிரனர் இருக்கிறீங்க. ஃப்ரம் மேடம் Surya Thangaraj as to how to become an entrepreneur. So on behalf of the மேத்தோடைய சார்பாக மேடம் சூர்யா தங்கராஜ வருக வருக என வரவேற்கிறேன். ஹாய் தீரன் வீரிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் சூர்யா தங்கராஜ். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹோம்மேடு கேக் பேக்கர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் ஒரு ஹாப்பியான ஹோம் மேக்கரும் கூட. இங்கே நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்களை மாதிரி இந்த இடத்துல உட்காந்துருக்க போது என்னோட பிரின்ஸிபல் மேம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு இந்த வயசு ஒரு குழப்பமான வயசாக இருக்கும்ல, நம்ம என்ன ஆகும் எப்படி ஆகும், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். சின்ன வயசில் ஒரு குழந்தை போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆக போகிறேன், போலீஸ் ஆக போகிறேன், டீச்சர் ஆக போகிறேன், ஒரு நாளை வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளாம் அந்த டீனேஜர் தாண்டி வந்த ஒரு பருவம், அதிகமாக குழப்பங்கள் நிறைஞ்ச பருவம், என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்போம். அது மாதிரி தான் நானும் இருந்தேன். நான் 8th படிக்கும் போதே டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சிருந்தேன். அப்போவே அப்போ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு டெய்லர் ஆயிடுவேன், டெய்லரிங் இன்ஸ்டியூட் வைப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பியூட்டிஷியன் ஆகணும்னு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து பியூட்டிஷியன் ஆவேன், திருப்பூர்லேயே பெஸ்ட்டான ஒரு பியூட்டிஷியன் ஆவேன். இந்த மாதிரி பயங்கரமான குழப்பங்களோட ஒரு காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுறேன். அங்கே வந்து எங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் கிளாஸஸ் இருக்குது, மெஹந்தி கிளாஸஸ் இருக்குது, குக்கரி இருக்குது, மெர்ச்சன்டைசிங் கிளாஸ் இருக்குது. இங்கேயும் குழப்பம், எதில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த டைமில் எனக்கு ஒரு மேம் வந்து, இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் நீ வந்து எடுக்கணும் சூர்யா, நீ கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஸ்பெஷலாக கூப்பிட்டு சொன்னாங்க. எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல. நான் ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணால் கூட பயங்கர ஒரு டெக்கரேட்டிவாக தான் பண்ணி சப்மிட் பண்ணுவேன். ஒரு டைம் என்ன பண்ணேன், ஒரு பொம்மை அதை வச்சு அது வந்து முட்டி வரைக்கும் தான் ட்ரெஸ் போட்டுருச்சு, முட்டிக்கு மேலே அதை ரவுண்ட் பண்ணி மீட் மீ அப்படின்னு எழுதி கொடுத்து விட்டாங்க. ரொம்ப டெக்கரேட்டிவாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது என்னென்னு கவனிக்காமல் போட்டு கொடுத்துட்டேன். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு, இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ இந்த மாதிரி பண்ணணும், நீ எல்லாத்தோட டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுற, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கேராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க ஒரு மேம். அவங்க தான் வந்து நீ பியூட்டிஷியன் லைனில் ஜாயின் பண்ணணும், 35,000 இந்த மாதிரிலாம் எங்களை கேட்டாங்க. ஸோ அதை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. காலேஜில் வந்து எனக்கு இது ஒரு 4,000 அந்த ஃபீஸ் வந்து ஒரு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபீஸ் வந்து நம்ம 6 months செம் முடிக்கிறோம்ல, அப்போ பே பண்ணால் போதும். அவங்க எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்க, நீ இந்த 6 மாதத்துக்குள்ள சம்பாதிச்சிருப்பாரு சூர்யா அப்படின்னாங்க. எப்படி என்ன நம்பிக்கையாக எனக்கு வந்து அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கிளாஸும் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டே த்ரெட்டிங், ஒன்றுமே வரல. கண்டிப்பாக இது வந்து நம்ம செய்ய மாட்டோம், நம்மளுக்கு இது வராது அப்படிங்கிற ஒரு குழப்பம். அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ல. கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம்
நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஒரு அமௌண்ட் வேணும்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா? 50,000. சூப்பர். அப்புறம் சரி நானே சொல்லிட்டா. 70 rupeesக்கு ஒரு ஐப்ரோ த்ரெட் வாங்கினேன். அதுதான் இப்போ வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சு தான் இப்போ வரைக்கும் இருக்கிற க்ரோத். ஓகேவா? அந்த ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் நான் போய் கேட்க முடியாது அம்மா அப்பா கிட்டலாம். நான் ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறேன்னு சொன்னாலே அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்கிற ஃபேமிலியிலேருந்து நான் வந்திருக்கேன். பெரும்பாலுமே இது இங்கே நடக்கிறது தானே, பியூட்டி பார்லரா, அது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஃபர்ஸ்ட்டு நம்மள மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலியில் சொல்கிற வார்த்தை அதுவாக இருக்கும். அப்புறம் ஒரு ஐப்ரோ த்ரெட் வாங்கினேன். அதுவும் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து. பஸ்ஸுக்கு போனால் கூட ஒரு பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்டிங் கற்றுக்கும் போது ஃபர்ஸ்ட் இடத்துல எல்லாம் சரியாக பண்ண மாட்டோம்ல. உங்களை மாதிரி கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, நீ எடு சூர்யா, நீ எப்படி எடுத்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கெல்லாம் செஞ்சு பழகினேன். அப்புறம் காலேஜ் ஹாஸ்டல் பொண்ணுங்களை வெளியே போக முடியாதுல்ல, அவங்களுக்கு த்ரெட்டிங், அப்புறம் ஹேர் கட் பண்ணுவேன். 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த மாதிரி பண்ணி தினம் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட இன்கம் வந்துச்சு. அப்புறம் காலேஜில் சிடிஎஃப் கிளாஸஸ் இருக்கும்ல, அவங்க வந்து ஃபேஷன் ஷோஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து எனக்கு அந்த ஃபேஷன் ஷோலெல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம அவங்க அதை பிக்சர் கொடுத்துருவாங்க, அதோட ஹேர் டூ ஃபேஸ் மேக்கப் மட்டும் பண்ணணும். ஸ்டார்டிங் ரேஞ்ச் தானே, அதனால நான் எப்படி பண்ணாலும் பண்ணிக்குவாங்க. அது மூலிமா எனக்கு ஒரு 500, 1000 இந்த மாதிரி கிடச்சிது. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ப்ரைடல் மேக்கப் கூட புக் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டு செகண்ட் இயர் படிக்கும்போது அவளுக்கு கல்யாணம் ஆகுது. நீ எனக்கு மேக்கப் பண்ணி கொடு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. எவ்வளோ பயமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரைடல் மேக்கப். இப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டேஜில் பேசுகிறேன், ஒரு தெரியுதுல ஒரு ஷிவரிங் அதில் இருக்குது. அப்படிதான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு புக்கிங் எனக்கு எப்படின்னா 2 இடத்துல, அத்தை பொண்ணுக்கு சீரு, ஒரு ப்ரைடல் மேக்கப். பாருங்க 2 பக்கம் நான் போகணும். குன்னத்தூரில் முடிச்சுட்டு பஸ் ஏறி ஈரோடு போகிறேன். எங்கள் சித்தி பொண்ணு அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டுட்டு போகிறேன். போய் செஞ்சு முடிச்சுட்டேன். பயத்தில் காய்ச்சலே வந்துருச்சு, 2 நாள் காய்ச்சல். ஃபஸ்ட்டு மேக்கப் இப்படி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த லைனுக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு மேம் எனக்கு சொன்னாங்கல்ல, அந்த மேமுக்கு ஃபஸ்ட்டு பேபி. அந்த பேபி ஷவருக்காக என்ன மேக்கப்புக்காக கேட்குறாங்க. கூட இருக்கிற பிள்ளைக்கு போடுறக்கே காய்ச்சல் வந்துருச்சு. அவங்க அங்கே பார்த்தாலும் நாங்கள் சரி மேம் ஓடிடுவோம். அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க எங்கிட்ட ஒரு நல்ல எலாபரேட்டாக பேசுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தொட்டு நம்ம எப்படா மேக்கப் பண்ணுறது மேம் சொல்லிட்டு முடிச்சுட்டு எனக்கு அதெல்லாம் நீ பண்ணிடுவா. அப்போது என் மேலே ஒரு ஸ்கோப்பு சூப்பராக பண்ணியாச்சு. எனக்கு அது மூலிமா ஒரு 2000 அப்படி கிடச்சிது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்தியாச்சு. எங்கள் வீட்டில் ஒரு மோட்டர் ரூம் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு ஐப்ரோ சேர். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பா ஒரு சின்ன சின்ன பொருளை எனக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார். பணம் நான் கொடுத்துருவேன், எனக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பாரு. ஒரு ஐப்ரோ சேர் வாங்கினேன். அப்புறம் ஃபேஷியல் கிட் வாங்கினேன், 2 கண்ணாடி வாங்கினேன். இதெல்லாம் வச்சு பார்லர் செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டாக விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு காலேஜில் கொடுக்குறேன். செகண்ட் இயர் படிக்கிறப்ப நான் காலேஜில் போய் விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுத்த உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சூர்யா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஒரு பெருமையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, எல்லோரும் நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது அந்த மாதிரி வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சொன்னல ஃபர்ஸ்ட் அந்த ஃபீஸ் கட்ட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் கிளாஸ்க்கான அமௌண்ட்டும் சம்பாரிச்சாச்சு, செமிஸ்டருக்கான ஃபீஸ் அமௌண்ட்டும் சம்பாரிச்சாச்சு. இதோட எனக்கு ஒரு பெரிய விஷயம், நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப தேவை அப்படின்னு எனக்கு புரிஞ்ச விஷயம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட படிக்கிற பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, அப்பா இல்லை, அவளுக்கு அந்த செம் ஃபீஸ் கட்ட முடியல, எக்ஸாம் எழுத முடியாத ஒரு நிலைமை. அப்போது அவளுக்கு நான் ஃபீஸ் கட்ட வீட்டில் போய் கேட்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீ கட்டு சாமி அப்படிங்கிறாங்க. நான் வீட்டில் போய் கேட்க முடியாதுல்ல, என்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு, அவளுக்கு நான் பே பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. போன வாரம் எனக்கு சொல்கிறான், என்னை நம்பி எனக்காக நீ பணம் கொடுத்தில சூர்யா, நான் கட்டுவேனா மாட்டேன்னு கூட தெரியாமல். இப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்தால் அது எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு அவள் புரிஞ்சுது. 6 மாதம் நல்ல க்ரோத்து, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூர்யா மேம்கே மேக்கப் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப்பாக புக் ஆக ஆரம்பிக்குது. ஒரு க்ரோத் ஆயாச்சு. 6 மந்த் ஒரு கேப் ஆகுது. அந்த டைமில் எங்கள் அப்பா ஜாதகம் தூக்கிக்கிட்ட வச்சுட்டு எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது கிளம்பிட்டாரு. உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை இருக்குதா அப்படின்ட்டாரு. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வராங்க. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையே ஓகே ஆயிடுச்சு. அப்போது பிஸ்னஸ் ஃபுல் ஸ்டாப்பா. ஃபஸ்ட்டு அவங்களும் நம்மக்கிட்ட எனக்கு ஸ்கூலில் நம்ம வீட்டில் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்களே, என்னென்னு சொல்கிறாங்க, சாமி இப்போ நீ பார்லர் வச்சது ஓகே தான், கல்யாணத்துக்கு அப்புறம் வேண்டான்னு சொன்னால் சரின்றோன்னு.
யோசிச்சு பாருங்க, அந்த 6 மாதம் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டிருப்பேன். 5 ரூபா 10 ரூபாயை சம்பாரிச்சு சேர்த்து வச்சு இந்த சேரெல்லாம் வாங்கி வச்சு இதெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு ஒரு குழந்தைய விட்டுட்டு போகிற மாதிரி இது பார்த்துட்டு நான் போகிறேன். அவரும் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது, பியூட்டி பார்லர் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. செகண்ட் சரியா. அப்புறம் ஒரு 8-9 மாதம் ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. யூனிவர்ஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபர்ன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அடிக்கடி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீ படி, பார்லர் வைக்கிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம், நீ வேணா கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ்னால் ஏதாச்சும் படின்னு சொல்லிட்டு என்னைய படிக்க வைக்கிறாரு. படிச்சுட்டு பாப்பா எனக்கு 5 மாதம் வயத்தில் போயிட்டு ஒரு 3 மாத கோர்ஸ் மாதிரி அந்த டைம்லேயே முடிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு அந்த 8 மாதம் மட்டும் எனக்கு கேப் ஆகிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாப்பா பிறக்கிறேன், அப்பவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் வீட்டில் குடி போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் பார்லர் வைக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்லர்னு தனியாக நான் வைக்க கிடையாது. ஒரு இடத்துல வந்து வைக்கிறேன். அந்த ஒரு அவென்யூ மாதிரி இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்கள எனக்கு தேடி வர ஆரம்பித்தாங்க. ஒர்க்கை மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் நம்பி பண்ணிகிட்டு இருந்துருக்கிறேன். அங்கே வச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு மாறுறோம். அங்கே வந்து எப்படின்னா கடை வழியாக வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். அப்படி ஒரு இடம் எனக்கு கிடைக்கிது. அங்கே ஒரு 8 வருஷம் இருக்கிறோம். இந்த இடத்துல தான் எனக்கு நல்ல க்ரோத் ஆகுது. குழந்தைங்க இப்போ 2வது குழந்தையும் வந்தாச்சு. இந்த இடத்துலையும் நான் வந்து ஸ்லோவாக என்னோடய ஒர்க்கை ஒரு கஸ்டமரை கூட விடாமல் தக்க வச்சுட்டு அந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்டே வரேன். 8 வருஷமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களோட சொந்த இடத்துல பார்லர் வீடு இதெல்லாம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறோம். அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்லர் நான் டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. எப்படி பார்லர் வேண்டாம், இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னவர் என்னோட பார்லரை டிசைன் பண்ணுறாரு. அது போக எனக்கு ஒரு தனி ரூம் இருக்கணும். அதில் என் பொண்டாட்டி ரோலிங் சேரில் உட்காந்து சுற்றி கஸ்டமர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறதை என்கிட்ட சொல்கிறாரு. இந்த இடத்துல என் தொழிலை வந்து அந்த 6 மாதம் ஃபஸ்ட்டு 6 மாதம் ஓடி பண்ணேன். மேரேஜுக்கு அப்புறம் ஒரு நடந்து பண்ணேன், விடலை என் தொழிலை. அப்புறம் குழந்தைங்க பிறந்த பக்கம் தவுந்துக்கிட்டே பண்ணேன். அப்புறம் அந்த குழந்தைங்க கொஞ்சம் குறும்பெல்லாம் பண்ணுற டைமில் ஊறிக்கிட்டே பண்ணேன். இந்த இடத்துல என் பிஸ்னஸை நான் எந்த இடத்துலையும் விடவே கிடையாது. சின்னதானாலும் அதை நான் வந்து கைவிடாமல் பண்ணிகிட்டே இருந்தேன். என் பிஸ்னஸை காப்பாற்றிட்டு வந்தேன். இப்போ பிஸ்னஸ் என்ன காப்பாற்றுது. இப்போ என்கிட்ட வந்து 20 ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டைமில் லாக்டவுன் வந்துச்சுல்ல, அந்த டைமில் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பிளாக் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுனில். ஸோ பார்லர் எல்லாம் எடுத்தோடனே பார்லர் தான் க்ளோஸ் பண்ணாங்க. லாஸ்ட்லி பார்லர் தான் ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த டைமில் குழந்தைங்களுக்காக நான் வந்து கேக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்க போய் நான் எந்த ஒர்க் பண்ணாலுமே ஸ்டேட்டஸாகவும் ஸ்டோரிஸாகவும் போடுவேன். அப்போல்லாம் ஃபேஸ்புக் தானே ட்ரெண்டு, ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு 2-3 ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிது. அது வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகும்னு அப்போ எனக்கு தெரியாது. என்னடா அது கேக் ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போய் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிது. ஒரு 1 kg கேக் வாங்கினா ஒரு கப் கேக் ஃப்ரீ அப்படியெல்லாம் வந்து ஒரு ஆஃபர்லாம் போட்டு ஸ்டார்டிங் சின்ன கேட்ட பேரும் வந்துச்சு. எப்படின்னா சுகர் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்துச்சு. அப்புறம் அந்த பிஸ்னஸும் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிது. லாக்டவுன் முடியறக்குள்ளேயே என்கிட்ட 2 பிஸ்னஸ், எப்படி ஒரு பிஸ்னஸ் எனக்கு இன்னொரு பிஸ்னஸை சம்பாரிச்சு கொடுத்துச்சு. அந்த கேக் மேக்கிங் கிளாஸ் வந்து நான் ஊனாவே தான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே படித்ததான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ 2 பிஸ்னஸ் என் கையில் ஆயாச்சு. ப்ளஸ் யூடியூப் சேனலும் வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டேன். இதோட என் குடும்பத்தையும் நான் நல்லா தான் நடத்திட்டு வரேன். லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு ஃபோன் வருது, சூர்யா உனக்கு நான் கை காமிச்சு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டேன்ல, என் பொண்ணுங்களையும் அதை இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிரின்சிபல் மேம் சொன்னேன்ல, அந்த பிரின்சிபல் மேம் உங்கள் பிரின்சிபல் மேம் தான். அப்புறம் ஒரு மேம் வந்து நீ இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு என்னை பார்த்து ஜட்ஜ் பண்ணாங்கல்ல, அவங்க நம்ம காயத்ரி மேம். அப்போ நான் உங்களில் ஒருத்தியாக இருந்தேன். இப்போ என்ன மாதிரி உங்களை மாத்துறதுக்காக என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகே, அதை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதை நீங்கள் மணி மேக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இன்கம் வர மாதிரி இருக்கணும். ப்ளஸ் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கணும். இப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், வெறும் 17 ரூபாய்க்கு ஒரு ஐப்ரோ த்ரெட் தான் வாங்கினேன். அதுவும் என்னோட ஓன் சேவிங்ஸ்லேருந்து வாங்கினேன். இதில் எந்த பிஸ்னஸ்க்குமே நான் வீட்டில் போய் நிற்கல. இதுக்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், சாப்பாட்டுக்கே வழியில் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னோடய ஃபேமிலி வந்து நான் இந்த ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு ஆமாம் அப்பாவை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது, ஹஸ்பண்டை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கணும். என்னோட தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கணும்
அப்படின்னு நான் வந்து நினச்சேன். அது வந்து என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. உங்களில் என்ன மாதிரி ஒரு 4 பேர் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம். ஓகேவா? இப்போ என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சூப்பர், நினச்சா அதான் ஃபஸ்ட்டு சொல்லுவீங்கன்னு. என்னோட ஸ்பீச் இங்கே இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குற விதமாக இந்த செமினார் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னை கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கைத்தொழில் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கு நானே உதாரணமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அங்கே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கே அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதும் பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் கிளாஸு, மெஹந்தி கிளாஸு, சாரீ ட்ரேப்பிங், செல்ஃப் க்ரூமிங் இந்த மாதிரியான கிளாஸஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான சிலபஸ் வந்து அங்கே வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இனி அப்கமிங்கில் வந்து அவங்க என்ன மாதிரி வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அங்கே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஒரு காலேஜில் படிப்புக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து சொல்லித்தரணும். ஒரு தொழிலை அவங்களுக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு காலேஜ் நினைக்கிறத ரொம்பவே நம்ம பாராட்டணுங்க. நீ இந்த லைனில் போ, உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வழி காமிச்சது காயத்ரி மேம். இவங்க தான் அவங்க எனக்கு வந்து ஒரு கரெக்டான வழி காமிச்ச மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு கரெக்டான வந்து ஒரு தொழில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். இது கூட நான் பிளேட் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராக 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் போராடிட்டே இருந்திருக்கிறேன். எது போகலாம், என்ன பண்ணலாம், எல்லா தொழிலையும் கற்று வச்சுக்கிட்டு கடைசியில் எனக்கு வந்து ஒரு கிளிக் ஆகும்ல, நல்ல இன்கம் வர பிஸ்னஸான்னு பார்த்துட்டு பியூட்டிஷியனும் மேக்கப் ஆர்டிஸ்ட் கேக் பிஸ்னஸோட ஸ்டாப் பண்ணிவிட்டு என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு க்ரோத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் என் கூட ஒரு டீம் இருக்காங்க. நான் அவங்கள என்னோட ஸ்டாஃப்னு சொல்கிறது கிடையாது, என்னோட டீம் இருக்காங்க. அவங்களையும் நான் வந்து க்ரோத் பண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி இதில் ஒரு 4 பேர் என்ன மாதிரி வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.